உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த குதிரை பேரம் பிரச்சனை, குதிரை பேரம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்குலாம் உண்மையாகவே குதிரை பேரம்னா என்னன்னு தெரியல. ஏதோ குதிரையை வந்து சந்தையில் போய் அதை வச்சு இந்த பழைய படங்களில் கையை விட்டு டவலுக்குள்ளே ஆடு மாடு சந்தையில் வந்து பேரம் பேசுவாங்களா, அது மாதிரியா அப்படின்லாம் நினச்சி அப்புறம் அவங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இன்றைக்கி தான் இருக்குதுல்ல, ஏஐ இருக்குதுல்ல, அது கேட்டால் சொல்லிவிடும் குதிரை பேரம்னா என்ன அப்படின்னு. வந்து அதை வந்து சட்டசபையில் தொடங்கி வச்ச பெருமை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் உண்டு. வந்து ஏன்னா தாவேக்கா வந்து குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர், அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. 93வது வருஷத்தை நினச்சி பாருங்கள் சிஎம் விஜய். 93வது வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வருமா? தெரியாதவங்ககிட்ட யாருக்கிட்டே அது கேட்டு பாருங்க என்ன நடந்ததுன்னு அப்படின்னு. 93வது வருஷம் இந்திய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவருடைய ஆட்சியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பொழுது, ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த சமயத்தில் தான் பாபர் மசூதி இடிப்பு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்த சமயத்தில் இந்த வாக்கெடுப்பு நடந்த போது ஒரு 13 எம்பிக்களை குதிரை பேரத்தில் விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்தினார், ஆட்சி அமைத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது சிபிஐ விசாரணைக்குள்ளே போய் உண்மை நிரூபணமாச்சு. அது மாதிரி சிபிஐ விசாரணை நடக்கும், அதுவும் விஜய்க்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், உஷாராக இருக்கணும். நீங்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. குதிரை பேரம் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னதாங்க ஆதாரம்? வந்து என்னதான் ஆதாரம்? முதல்ல அந்த ஒரு எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ, அவர் காரில் கடத்தி போயிட்டீங்க நீங்கள், அப்புறம் வீடியோ எடுத்துக்கினீங்க. இல்லைங்க அவர் மன்னார்குடி எம்எல்ஏவே இல்லைங்க, அவர் ஒரு ஏஐ, அது வீடியோவே இல்லைங்க, அது வந்து அது ஒரு கிராஃபிக்ஸு, அவருடைய குரலே இல்லைங்க வந்து ஆடியோவில், அது ட்ரிக்ஸு அப்படின்னு அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்புறம் அவரே சட்டசபையில் வந்து சொல்லிட்டார், நான் வந்து விஜய்க்கு தாங்க முதல்ல பயங்கர ஆதரவு, உங்கள் தாவேக்கா கூட சேர்த்து என்ன வந்து ஒரு எம்எல்ஏவை சேர்த்துங்க, மன்னார்குடியை வந்து சும்மா விட்டுறாதீங்க, அது மிகப்பெரிய பலம் வாய்ந்த தொகுதி, பெரிய பெரிய முதலைகள்லாம் நின்னாங்க, 5000 கோடி சொத்து உள்ளவங்களாம் நின்னாங்க, அவங்கெல்லாம் எதிர்த்து நான் ஜெயிச்சிருக்கிறேன், என் தொகுதி அம்போன்னு விட்டுறாதீங்க, நலத்திட்டங்கள்லாம் செய்யுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் சரண்டர் ஆகிட்டார். ஆனால் என்னன்னா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து குதிரை பேரம் பாச்சா, தாவேக்கா குதிரை பேரம் பண்ணிடுச்சு, விசாரணை பண்ணோம், அதை பண்ணோம். 144 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அமைத்திருக்கிறார் விஜய். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கூட தொண்டர்கள்லாம், தாவேக்கா தொண்டர்கள்லாம் கூட இந்த ஆளுநர் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும், 118 மேஜிக் நம்பரை நிரூபிக்கணும் அப்படின் பொழுது விஜய் அண்ணா நீங்கள் பேசாமல் அந்த 108 பேரை ரிசைன் பண்ணிவிடுங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வரும் இல்லை, நீங்கள் அந்த தேர்தல் சந்திங்க, உங்களை வந்து பெருவாரியான வெற்றியோட 200 சீட்டுக்கு மேலே தாவேக்காவுக்கு கொண்டு வந்து அறுதி பெரும்பான்மையில் நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இந்த இளைஞர் சக்தி ஒரு பெரிய குரல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைஞ்சிச்சு, வந்து ஒரு வழியாக அமைஞ்சிச்சு. அது புஷ்பா மாடல் ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்து இதெல்லாம் மீறி திருச்சி கிழக்கு தொகுதி அதை ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ காலியாக இருக்குது அந்த தொகுதி. 6 மாதத்திற்குள் அங்கே வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் சும்மா, 6 மாதத்துக்கு அப்புறம் சும்மா போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ யார் அதில் நிறுத்தப்படுவார்கள், யார் நிற்கப் போகிறார்கள், ரொம்ப கவனிக்கப்பட்ட தொகுதியாக அது மாறிடுச்சு. மிக குறிப்பாக தாவேக்கா தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா அவர் லால்குடியில் லீமா ரோஸ் என்ற எதிர்த்து நின்னார். வந்து ஒரு மூத்த அமைச்சராக, மூத்த அரசியல்வாதியாக இருந்தவர், அவர் வந்து அனுபவசாலி வேறு. அவர் தாவேக்காவுக்கு இருந்த ஒரு பெரிய பலம். அப்போ லால்குடியில் அவ்வளோ டஃப்பாக இருந்தப்போ அந்த டஃப் கொடுக்குற இடத்துல இவர் இருப்பார்னு நிறுத்தினப்போ அங்கே மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடியதனால் நம்ம ஜெயிச்சிட்டாங்க. வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவருக்கு மறுபடியும் வந்து இங்கே நிற்க வச்சு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்தால் தாவேக்காவிற்கு ஒரு மூத்த அரசியல்வாதியோடைய அனுபவம் தேவைப்படும். அவர் மந்திரி சபைக்குள்ளே இருந்தால் அவருடைய ஆலோசனை பெரிய அளவில் பலமாக இருக்கும். இது ஒரு பக்கம். இல்லைங்க அந்த தொகுதி வந்து தாவேக்கா சார்பில் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவருக்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அவருடைய ஆலோசனை முக்கியமான ஆலோசனை. நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவில் அவர் தான் முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தார். அது சம்மந்தமாக கேள்வி கேட்டபோது கூட எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னாரு. அவர் தான் அங்கே நிற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்படி சொல்லப்பட்டது. திருச்சியில் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தின, மாவட்ட செயலாளர் அளவில் கூட்டம் நடத்தினப்போ அங்கே ஒரு தீர்மானமாக முடிவானது என்னென்னா, நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க வச்சு நம்ம எம்எல்ஏவை ஆக்கிடணும். எப்படியா இருந்தாலும் அது ஒத்துப்பாரா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்போது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப குறைவுனா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் தோணுது. என்னன்னா
அவர் நின்று ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இங்க இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு. அவருடைய அந்த முதல் உரையே வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது. அவர் பேசுகிற பேச்செல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா பூரா இளைஞர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு இளையவர் தான் உள்ள இறக்கணும், இறக்கியாச்சு. அதனால அதை மாற்ற வேணாம், அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, ஒத்துக்க மாட்டாரு. இது ஒரு பக்கம் போது இடையில ஒரு பேச்சு வந்தது வந்து திடீர்னு விசிகாவிலிருந்து திருமாவளவன் அவர்களை வந்து நிற்க வச்சுட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி சபைக்குள்ள அவரை கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா வெளியில இருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியாச்சு. அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்படி நின்று அவர் காட்டுமன்னார் கோயில் வந்து அவர் நின்று இருக்கலாமே, வந்து ஏன் திண்டிவனத்தில் நின்று இருக்கலாமே. அதனால அது இல்லை. அப்போ திருச்சி கிழக்கு தொகுதி வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது, இன்னைக்கு முக்கியமான ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது. தாவேக்கா சார்பில் யாரை டிக் பண்ண போறாங்க, திமுக சார்பில் யாரை டிக் பண்ண போறாங்க, ஒருவேளை அன்பில் மகேஷிற்கே அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லைங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ பெரிய பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா முக்கியமான தொகுதி அது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து வாழ்த்து சொன்னவங்கள 2 பேர் பார்த்தோன்னே நிறைய பேர், நான் இல்லைங்க சோஷியல் மீடியாவில், விஜயண்ணா ஏன் இவங்களை சேர்த்தீங்க, விஜயண்ணா இவங்ககிட்ட ஏன் பொக்கே வாங்கினீங்க, நீங்கள் ஏன் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் இவங்களை பார்த்தீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டுதுங்க. அதில் வந்து ஒருத்தர் நாசர், இன்னொருத்தர் வந்து நடிகர் கருணாஸ் வந்து. காரணம் என்னன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினாங்க. நாசராவது ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு மீட்டிங்கில் பேசினார்னு நினைக்கிறேன் நான். வந்து அப்படி அவர் பேசியிருக்க கூடாது. ஏன்னா விஜயை புகழ்ந்து பேசக்கூடியவர் வந்து நாசருடைய மகன் விஜயோட மிக தீவிர ரசிகர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் விபத்தில் அடிபட்டு இருந்த பொழுது விஜய் தான் அவர் வந்து பார்த்து ஆறுதல் கூறி அப்புறம் தொடர்ச்சி அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தார். அதெல்லாம் நாசர் பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஆனால் இடையில அவருக்கு என்ன நிர்பந்தமோ தெரியல, கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு மீட்டிங்லாம் பேசியிருந்தாரு. கருணாஸ் பேசுறதெல்லாம் ஒன்று இது பண்ணணும். கருணாஸ் தாறுமாறாக பேசினார், ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. அது இந்த இடத்துல நான் யாரை நினச்சி பார்க்குறேன்னா, மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, இந்த கோட்டை பக்கமே அந்த காரே வந்துடக்கூடாதுன்னு. அவங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் சம்மந்தப்பட்டவர்கள் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்துருது, நாங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்து அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த கார் அவங்க வண்டி இந்த கோட்டை பக்கம் கூட போகணும், பீச் ரோடு பக்கம் கூட போகக்கூடாது, அப்படியே டி நகர் தாண்டி அப்படி போயிட்டு சைதாப்பேட்டை தாண்டி போக சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அப்படி கட்ஸு நிற்கிற கட்ஸு தான். என்ன பேசுனீங்க உள்ளுக்குள்ளே வச்சு, விஜயம் அப்படி கொடுத்துருக்க கூடாது இவங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் சொல்லலை. திரும்ப வந்து சோஷியல் மீடியாவில் அந்த பதிவு போடுறாங்க. ரைட்டு, ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணி ஆகணும். எதிரிக்கு எதிரி நண்பன், அவ்வளோதான். கடந்து போயிட்டு வந்து 5 வருஷம் ஆட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தணும். யாரையும் இங்கே நாங்கள் பழி வாங்கிறதுக்காக வரல, யார் மீதும் கோபம் இல்லை, யார் மீதும் வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் இந்த அரியணையில் ஏறவில்லை என்பதுதான் விஜயோடைய ஒரு முக்கிய தாரக மந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிற ஒரு ஆட்சியாகத்தான் விஜயோடைய ஆட்சி இருக்கும்னு நான் நம்புகிறேன். விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து பீச் ரோடு வழியா தலைமைச் செயலகம் வராரு. வந்து ரொம்ப நீண்ட பயணமா இருக்குது. நீண்ட பயணம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு, வந்து நிறைய வந்து அரசு வாகனங்களை பயன்படுத்திங்க, காரை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. மகாராஷ்டிரா முதல்வர் கூட பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்கு வந்து பைக்ல உட்காந்துட்டு போறாரு வந்து பின்னாடி வந்து. அதனால வந்து அந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு நிறைய இதெல்லாம் குறைச்சிடுங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு விஜய் கூட என்ன சொன்னா, நீங்க நீலாங்கரையிலேருந்து பீச் ரோடு வழியா எவ்வளோ தூரம் வந்து அசம்பிளிக்கு வரணுமா, பக்கத்துலேயே இருக்கலாமே, நீங்கள் உங்கள் வீடு உங்கள் ஆஃபீஸ் வந்து பட்டம்பாக்கத்தில் இருக்குது, முதல்வர் நினச்சா கோட்டைக்கு பக்கத்தில் மயிலாப்பூரில் கூட அவர் வந்து ஒரு ஃப்ளாட்டில் கூட தங்கிக்கலாம், ஒரு வீடு கூட எடுத்துக்கலாம். அது மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்னென்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த காலையில் அரசு ஊழியர்கள்லாம் டான்னு வந்துடுவாங்க தெரியுங்களா. இப்போ பல பேர் மாறி இருக்காங்க வந்து டான்னு அந்த டைமுக்கு. அது மாதிரி ஒரு முதல்வர் வந்து சட்டப்பேரவைக்கு டான் அந்த நேரத்துக்கு வந்துடுறாரு, மற்றவங்க யாராவது வரதுக்கு முன்னாடி. இது விஜயோட ஒரு குணங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் 9 மணிக்கு அப்படின்னா சும்மா 8:15 மணிக்கெலாம் வந்து வித்து மேக்கப்போட உட்காந்துட்டு ஒரே ஆர்டிஸ்ட் வந்து வித்து மேக்கப்போட. அந்த சின்சியர் வந்து ரொம்ப முக்கியம். காலம் தவறாமை மிக மிக முக்கியம் அன்பு. அதெல்லாம் மீறி சாப்பாடை எடுத்துன்னு வந்துடுறாரு கேரையில் பாருங்க. அதை கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க. கட்டு சோரோடு வந்துடுறாரு விஜய், சிஎம் விஜய். ஏன் அவருக்கு வந்து அங்கே வந்து சாப்பாடு வராதா, ஏன் அவர் நினச்சா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வராதா, அது வந்தாலும் பிரச்சனையா இல்லை உங்களுக்கு. சிஎம் விஜய்க்கு தாஜ் ஹோட்டல்லேருந்து வருது, சிஎம் விஜய்க்கு வந்து லீலா பேலஸ்லேருந்து வருது, சிஎம் விஜய்க்கு வந்து ஐடிசி சோழாவிலேருந்து வருது அப்படின்னு அது ஒரு விவாதமாக எடுத்து பேசுவாங்க. சரி, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் கட்டுசோரோடு வந்துடுறாரு அப்படின்னு நல்ல விஷயம் தானேங்க. வந்து இன்னும் கேட்டால் அவரே கூட பைக்கில் கூட கிளம்பி வந்துடுவார். மகாராஷ்டிரா முதல்வர் போகிறாருங்களா பைக்கில், அதுமாரி எடுங்க பைக்கில். எரிபொருள் பிரச்சனை இது தானே,
கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கான்வாய் கூட குறைச்சிட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எளிமையான ஒரு முதல்வராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் விஜய் ரொம்ப தீவிரமான ஒரு முடிவோடு இருக்கிறார். அது சாத்தியமானது இல்லை. ஏன்னா கோடான கோடி ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. அது ரோட்ல எளிமையான முதல்வராக போனால் விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? அத்தனை பேர் சேர்ந்துருவாங்க. அவருக்கு அந்த பாதுகாப்பின்மை பிரச்சனைகள்லாம் வரும். ரைட், பார்க்கலாம் விஜய் அடுத்த கட்டமாக அவருடைய நகர்வு, அவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.